மஞ்சள், குங்குமம், அரிசி வச்சுட்டு அம்மனுக்கு எல்லாமே நீங்க பூஜை பண்ணிட்டு, உங்களுடைய மனதுல இருக்கிற என்ன ஒரு விசேஷமா இருக்கட்டும், அம்மன்கிட்ட வெள்ளிக்கிழமைனா நல்லதே கேளுங்க. யாருக்கு எதுவோ எதுவோன்னு கெட்டது அம்மன்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. நல்லதே நெனச்சு எங்களுக்கு இந்த மாரி ஒண்ணு இருக்குதும்மா, நான் உனக்கு நெனச்சிருக்கிறேன். எனக்கு கைகூடி குடுத்துடுமா, என் வீடு தேடி வாம்மா, என் இல்லம் தேடி வாம்மான்னுட்டு அம்மன நீங்க பூஜை பண்ணணும். எந்த காரணத்த கொண்டும் அம்மன்கிட்ட யார பத்தியும் இந்த மாரி எந்த ஒரு அவங்க பேர் சொல்லியோ, எந்த ஒரு கெட்டதும் சொல்லி அம்மன்கிட்ட நம்ம பூஜை செய்யக்கூடாது. நல்லதே சொல்லி தான் நம்ம அம்மன வழிபாடு செய்யணும். அப்பதான் தேவி நம்ம வீட்லயே இருப்பா. எதனால எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி தாயினாலே நல்லது அப்படின்றதே அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானது தான். நல்லதையே கேட்கக்கூடிய தெய்வம் தான் வாராகி. யார பத்தியும் நம்ம எந்த ஒரு கெட்ட ஒரு சொல்லாகட்டும், எதுவுமே ஆகட்டும் நம்ம அம்மன்கிட்ட கேட்டு அவங்க பேர சொல்லி நம்ம பூஜை செய்யக்கூடாது. எது ஒண்ணு இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ அம்மா அப்படின்னு சொல்லி தான் நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணணும். எதனால இந்த பதிவு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைனாலே அம்மன் விசேஷமான நாளு, மங்களகரமான நாளுன்றதுனால நம்ம நல்லதே கேட்டு அம்மனை வழிபாடு செய்யுங்க. இரவு பூஜை பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை காலையிலே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க ஆலயத்துக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எப்பவுமே நீங்க வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது, அம்மன் கிட்ட நல்லதை சொல்லி தான் நீங்க பூஜை செய்ய வேண்டும். கெட்டது கேட்கக்கூடாது. யாருடைய பேரையும் சொல்லி நம்ம பூஜை செய்யக்கூடாது. எல்லாமே அம்மனுக்கு தெரியும். அதனால நீங்க எப்பவுமே பூஜை பண்ணும்போது, நல்லதே நெனச்சு நல்லதே பூஜை பண்ணுங்க. எந்த ஒரு கெட்ட எண்ணமும் எதுவும் மனசுல இல்லாம, நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. அப்பதான் தாய் நம்ம வீட்டிலேயே இருப்பா. நினைத்த காரியங்களாகட்டும், நினைக்காத காரியங்கள கூட கைகூடி கொடுப்பவள் தான் வாராகி தாய். இரவு தேவதை, வாராகி தாய், அழகு தாய்ங்க. சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அம்மனுக்கு. அவ்வளவு அழகு. அம்மன பத்தி நம்ம எவ்வளவு சொன்னாலும் சொல்லிட்டே போலாம். நல்லதே நெனைங்க, நல்லதே நடக்கும். யாருக்கு எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாம, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைச்சுட்டு நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜைய தொடங்குங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க.